அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள்கிட்ட எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, கைவினை பொருட்கள் மற்றும் நெகிழியின் மாற்று பயன்பாடு. இந்த உலகத்திலேயே நெகிழி தான் அவ்வளோ சீக்கிரம் அழியாது. தீராத பிரச்சனை நெகிழி தான் இருக்குது. நம்ம நெகிழியை பயன்படுத்துறத இந்த மாதிரி கைவினை பொருட்களை பயன்படுத்தலாம். நம்ம ஆத்தோரங்களில் இருக்க கோரைகளை அறுத்து அதை மாசுபடுத்தணும். அதை இந்த மாதிரி மாசுபடுத்தாமல் கைவினை பொருட்களாக இது பண்ணலாம். எடுத்துக்காட்டுக்கு இப்போ நம்ம நெகிழி பொருட்களில் தான் உணவெல்லாம் வாங்கிட்டு அதை அப்படியே போட்டுடுறோம். அதை பசிக்காக வேண்டிட்டு இருக்க மாடுகள் சாப்பிடுது. அதை சாப்பிட்டு அதோட பசுக்கும் ஒரு ஆபத்து, அந்த பால் குடிக்கிற நம்மளுக்கும் ஆபத்து. அது மாதிரி தான் நெகிழி பையை நம்ம என்ன பொருட்கள் வச்சாலும் அது சீக்கிரம் கெட்டுவிடும். ஆனால் இந்த மாதிரி பொருட்களை வச்சா அது கெடாது. நம்ம இனிமேல் நெகிழி பொருட்களை பயன்படுத்தாமல் இந்த மாதிரி கைவினை பொருட்களை பயன்படுத்தினா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம சுற்றுள்ள இடங்களையும்